இந்த யூனியன்ஸ், அசோசியேஷன்ஸ், ட்ரேட் யூனியன்ஸ் இதெல்லாம் வந்து லைக் சங்கம் அப்படின்ட்டு குறிப்பிட்டோம் அப்படின்னா, இந்த சங்கம் அமைக்கிறதுக்கு வந்து உள்ள சட்டத்திட்டங்கள் வந்து இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் படியே வந்து ஒரு அடிப்படை உரிமையாவே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆர்டிகிள் 19 ஆஃப் 1 ஆஃப் சி 19(1)(c கான்ஸ்டியூஷன் இதில் ஆர்டிகிளே கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சங்கம் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சங்கம் அமைக்கிறதுங்கிறது, இந்த யூனியன் அமைக்கிறதுங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கோலோட, ஒரு வெல்ஃபேர், ஒரு மக்கள் நலனுக்காக, இல்லை ஒரு தொழிலாளர் நலனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டா சேர்ந்து அமைக்கிறது ஒரு சங்கம், ஒரு யூனியன். இது வந்து 7 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து இருந்தாலே போதும், இதை பதிவு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தது. முன்னாடி வந்தது 1926 வந்தது. அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து அதோட அமெண்ட்மெண்ட் மாறி 100 அல்லது அதற்கு மேல் உள்ள லேபர்ஸ் இருக்கிறாங்க, ஒர்க்மென் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அது வந்து 10க்கும் மேற்பட்ட நபர்கள் இருந்தால் பதிவு செய்யலாம் மாறிடுச்சு. அது இப்போ இந்த யூனியன்ஸ், இந்த ட்ரேட் யூனியனோட இந்த ஃபார்ம் பண்ணுற மெயின் கண்டிஷன்ஸ் வந்து 7% ஹஸ் டு பி மினிமம். மினிமமாகவே 7 பேர் இருக்கணும், மேக்ஸிமம் அது வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம் தான் அது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து செய்யணும் ஒரு சங்கத்தை. இது ஆப்ஷனல், வந்து செய்யாமலும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் செய்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா வந்து இதனால வந்து கவர்மெண்ட் அமெனிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட்டுடைய சலுகைகள் வந்து இந்த ட்ரேட் யூனியன்ஸுக்கு அதிகமாக கிடைக்கும். இப்போ இந்த ட்ரேட் யூனியன்ஸை வந்து எங்கே போய் பதியணும் அப்படின்னா வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயுமே வந்து சங்கப்பதிவாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ். ஸோ அவங்க கிட்ட போய் இதை வந்து நம்ம இந்த சங்கத்தை இந்த மாதிரி பதியணும், நாங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அப்படின்னு சொல்லி பதியணும் அப்படின்னா வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்த தேடி பார்த்து அந்த ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ் தான் வந்து அவங்க தான் இதை பதிவாங்க. வந்து பேசிக் கண்டிஷன்ஸ், இப்போ எசென்ஷியல்ஸ் இன் கிரியேஷன் ஆஃப் ட்ரேட் யூனியன் அப்படி அதில் வந்து என்ன அப்படின்னா வந்து அதே தான், நம்பர் 1 7 ஆர் மோர் மெம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 7 ஆர் மோருங்கிறது வந்து ஒரு கான்செப்டாகவே வச்சுக்கோங்க. இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டில் அந்த இந்த மாதிரி 10 அப்படின்ட்டு மாறி இருக்குது ரீசெண்டாக. அது பட் 100 ஒர்க்மெனுக்கு மேலே அப்படின்னு போனால் நேம் ஹேஸ் டு பி கிவன். அந்த ஒரு ட்ரேட் யூனியனுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். அது வந்து அந்த யூனியன் சம்மந்தமான ஏதாவது ரிலேட்டடாக ஒரு பேர் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு அலுவலகம் வேண்டும், ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கு அந்த ஆஃபீஸ் இருக்கணும். அந்த ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்கணும். இந்த ஆஃபீஸ் பேரர்ஸுங்கிறது வந்து முக்கியமான தலைகள் அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து யார் அப்படின்னா வந்து பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர், செயலாளர், பொருளாளர்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அவங்க போக இந்த மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா அது அன்லிமிட்டட். அது எத்தனை பேர் வேணாலும் மெம்பர்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம் அதில். ஒரு சங்கத்தில் வேலைக்கு வைக்கிற ஆளுங்க அது தனி. இப்போ வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பே பண்ணணும் அவங்களுக்கு. 4வது பாயிண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட். அந்த ஒரு சங்கத்துக்கு வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும். அது வந்து யார் ஆப்ரேட் பண்ணுறா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு யார் இன்சார்ஜ் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் ஒன்று மென்ஷன் பண்ணணும் அதில். அதே மாதிரி இது எல்லாமே சேர்த்து, இந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை போய் ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ் கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும். இந்த டாக்குமெண்ட் மோர் லைக் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம், ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம பண்ணிவிட்டு நம்ம போய் சப்மிட் பண்ணுறது இல்லையா, மாதிரி இது ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு இதை போய் சப்மிட் பண்ணணும். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா வந்து இது வந்து லேபர்ஸ்க்கோ பப்ளிக்குக்கோ விரோதமாக நாங்கள் செயல்படுறது இல்லை அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான ஒரு உத்தரவாதம் அதில் இருக்கணும். இது வந்து அவங்க நலனுக்காக தான், அவங்கள எதிர்க்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது வந்து அதில் மென்ஷன் ஆகணும். அதில் அதே மாதிரி அரசியல் நோக்கத்திற்காக பதிவு செய்யலாமா அப்படின்னா பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். ஃபார் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் த ட்ரேட் யூனியன்ஸ் கேன் பி மேட். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேக்ட்ரிஸ், எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்குமே ஒரு ட்ரேட் யூனியன் வச்சுருப்பாங்க. அது அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் நிறைய இருக்குது. இப்போ ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ் போய் நம்ம அந்த டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ண போகிறோம்ல, அவருடைய என்ன முக்கியமான அவரோட வேலை அப்படின்னா வந்து அவர் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து பரிசீலனை பண்ணுவார். பெருசல், PERUSAL அவர் பண்ணி முடிச்சுட்டு லைக் அந்த டாக்குமெண்ட் வந்து லீகலி மாரலி கரெக்டாக இருக்கா. மாரலிங்கிறது வந்து நம்ம இந்த சொன்னது அந்த சட்டவிரோதமாலாம் இருக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயமும் எல்லாமே நலனுக்காக இருந்தால் அது வந்து மாரல், அது ஆஸ்பெக்ட்ஸ் அது அப்படின்னு பார்த்துட்டு அதை வந்து அவர் வந்து அந்த ரிஜிஸ்டர் செய்கிற முறையை இது பண்ணிவிட்டு ஒரு நம்பர் கொடுப்பார், ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் சொசைட்டிஸ். ஸோ தட் நம்பர், அந்த நம்பர் தான் வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஒரு ட்ரேட் யூனியன்னா ஒரு யூனியன் இருக்கா, அதுக்கு நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்குறோம் இல்லைங்களா, அதுதான் அந்த நம்பர். அது இதுக்கு வந்து அவர் எடுத்துக்கிற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் 2 months வரைக்கும் அவர் எடுத்துக்கலாம். அவர் 60 days அதுக்குள்ளே வந்து அவருக்கு வந்து தகுந்த மாதிரி அது இல்லை, அப்படி டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு நினச்சார் அப்படின்னா
அந்த ரிஜிஸ்ட்ரார் வந்து அதை வந்து திருப்பி கொடுத்துருவாரு. அந்த திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெக்டிஃபிகேஷன் என்னன்னு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அகைன் ஃபார் த ரீபெர்யூசலுக்கு வந்து அதை சப்மிட் செய்யலாம் ஆஃப்டர் த ரெக்டிஃபிகேஷன். லைக் எசென்ஷியல்ஸாக நடக்கிறது, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு ட்ரேட் யூனியன் ஃபார்ம் பண்ணுறதுக்காக அதுலேருந்து போயிட்டு அது ரெஜிஸ்ட்ரார் கிட்ட கொடுத்து ரெஜிஸ்ட்ரார் என்னென்ன செய்வார், அதை பேசிக்காக ரொம்ப ஷார்ட் நட்ஷல்ல தான் சொல்லியிருக்கு என்ன செய்வார் அப்படிங்கிறத வந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டோம். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும், அப்புறம் ட்ரேட் யூனியனோட செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்து பார்ப்போம்.